அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம். வளர்ப்பு தவறாக இருக்கா, வீட்டில் உள்ள பெண்களின் வளர்ப்பு தவறாக இருக்கா, அதனால் அவர்களின் மனதில் தவறான எண்ணம் தோன்றுதா அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அப்போது தன்னுடைய சமவயது உள்ள நபர்களிடம் கூடல் ஏற்பட்டிருந்தால் பரவாயில்லை, இல்லை அவங்க வீட்டில் உள்ள பெண்களோடைய வன்புணர்வில் ஈடுபட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி சிந்தனைக்குள் நம்ம சிக்கலாம். வீட்டில் உள்ள வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு. சரி, இது எதுவுமே கிடையாது, அப்போ என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட இன்றைக்கி சமூக சிக்கல் எப்படி ஆக்கியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்வியல் சிக்கலில் ஆரம்பிக்குது. வாழ்வியல் சிக்கலில் ஆரம்பித்து உணவு சிக்கலில் முடிஞ்சு மருத்துவ சிக்கலுக்குள்ளே போய் இன்றைக்கி நின்றுட்டுருக்கு. நம்ம உட்கொள்கிற எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா மது அருந்தாத நபர் கூட மருந்து உட்கொள்கிறாங்க. இந்த மருந்துக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா மது இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு அதில் மது கலந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இது பல வீடியோக்களில் நாங்களும் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மது உள்ளே போகும்போது ஒரு மனிதனோட மனநிலையே தடுமாற செய்யுது. இந்த மது கூட மற்ற கெமிக்கலும் கலந்து உள்ளே போகும்போது அங்கே மிகப்பெரிய தடுமாற்றம், சிக்கல் ஏற்படுத்துது. இப்போ இந்த மது மட்டும்தானா, இந்த மருந்து மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இப்போ உணவு அப்படின்னு வரும்போது உணவு சரியான முறையில் சாப்பிடாதது ஒரு காரணம். சரியான முறைதானே ஒழிய சரியான உணவு கிடையாது. இங்கே நம்ம சரியான உணவு அப்படிங்கிற ஒரு மனச்சிக்கலுக்குள்ளே சிக்கியிருக்கோம். இது சரியான உணவுக்கான அடிப்படை கிடையாது, சரியான முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை இங்கே. இப்போ உணவு சிக்கலையும் வாழ்வியல் சிக்கலையும் உளவியல் சிக்கலையும் மருத்துவ சிக்கலையும் உடல் சிக்கலையும் சரி பண்ணும்போது இந்த மனநிலை மாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதனால தான் முன்காலத்தில் அதிகப்படியான இந்த மாதிரியான சிக்கல்கள் சமூகத்தில் இல்லை. வன்புணர்வு அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்றது சொல்லலாம். இப்போ ஒரு நாட்டுக்கும் போர் நடக்குது அப்படின்னா மின்காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இவர்களை ஒரு இடத்துல பத்திரமா வைப்பாங்க. அந்த பக்கம் இந்த வீரர்கள் போகக்கூடாது, போரிடும் வீரர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சட்டம் இருந்தது. அவர்களுக்குள்ள ஒழுக்கம் இருந்தது, ஒழுங்கு இருந்தது. இந்த ஒழுங்கும் ஒழுக்கமும் இன்னைக்கு கிடையாது. For all your physical and mental health requirements, Cosmo Classical Aqua Healing Center, Valasarvakkam, Chennai.